Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 10.2 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 10.2 ல இருக்க क्वेश्चंसலாம் என்னென்ன அப்படிங்கற விஷயம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ இனிஷியலி எக்ஸசைஸ் 10.2 ல நமக்கு compute the magnitude of the following vector அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ அப்ப following vector னு ஒரு மூணு வெக்டார் கொடுத்திருக்காங்க, a vector, b vector and c vector அப்படிங்கிறது. ஓகே, சோ அந்த மூணு வெக்டாரோட மேக்னிட்யூட்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் a vector என்ன, b vector என்ன, c vector என்ன அப்படிங்கறத நமக்கு क्वेश्चन. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் given solution, given one a vector first I vector plus j vector plus k vector அப்படினு இருக்கு. Then what is magnitude of a vector? Under the root of 1 square plus 1 square plus 1 square, which is nothing but root 3. அவ்வளவுதான், right? Similarly b vector ஓட given என்னது? 2i vector minus 7j vector minus 3k vector. Then what is magnitude of b vector? Root of 2 square plus minus 7 square plus minus 3 square, which is root of 4 plus 49 plus 9. So modulus of b vector is root of 62. அவ்வளவுதான். Then what is third one? C vector equal to 1 by root 3 of I vector plus 1 by root 3 of j vector plus 1 by root 3 minus 1 by root 3 of k vector அப்படின்னு இருக்கு. Then what is modulus? இது என்ன இருந்தாலும் அப்படியே தான் எழுதணும், ரூட்ல இருந்தாலும் ரூட்லயே எழுதிக்கோங்க. So அப்ப under the root of I coefficient 1 by root 3 square plus j coefficient 1 by root 3 square plus k coefficient minus 1 by root 3 the whole square. So அப்ப இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 by 3 plus இதுவும் 1 by 3 plus இதுவும் நமக்கு 1 by 3. So அப்ப என்ன வரும்? காமனா டினாமினேட்டர் 3, நியூமரேட்டர் என்ன ஆகும்? 1 plus 1 plus 1. So 3 by 3, which is nothing but 3 by 3 என்ன 1. So அப்ப root of 1 is 1. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, so first one over. Then second question என்ன? Write two different vectors having same magnitude. அப்ப ரெண்டு different vector பட் மேக்னிட்யூட் சேமா இருக்கணும். இதே மாதிரி தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்திருந்தாங்க. எக்ஸாம்பிளே லாஸ்டா ஒரு क्वेश्चन பார்த்தோம். a vector b vector கொடுத்துட்டு are the magnitudes are same and அப்படி இருக்குனா ரெண்டு வெக்டாரும் ஈக்குவலா அப்படிங்க கேட்டிருந்தாங்க. அதே எக்ஸாம்பிள் தான் இங்க, அதே கூட நீங்க எழுதிக்கலாம், பட் நான் இங்க டிஃபரண்டா எழுதிருக்கேன் பாருங்க. a vector வந்து I vector minus 2j vector plus 3k vector. அடுத்து b vector வந்து 2i vector plus j vector minus 3k vector. ஜஸ்ட் என்ன பண்றேன்? I and j coefficients இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சைன்ஸ் எல்லாம் மாத்திட்டேன், அவ்வளவுதான். சோ இப்போ இதோட மேக்னிட்யூட், பட் கோஎஃபிஷியன்ட் பாருங்களேன் 1 2 3, இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 2 1 3. சோ ரைட், மைனஸ் பிளஸ் வாட் எவர் இட் இஸ். ஏன்னா கோஎஃபிஷியன்ட்ங்கறப்ப நம்ம மேக்னிட்யூட் எடுக்கிறப்ப மாடுலஸ் பண்றப்ப ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா மாறிடும். ஓகே, ஸோ அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், விச் இஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4 பிளஸ் 9. ஸோ ரூட் ஆஃப் 14. ஸோ அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து நமக்கு ரூட் ஆஃப் 14. தென் வாட் இஸ் மேக்னிட்யூட் ஆஃப் பி வெக்டார்? விச் இஸ் ரூட் ஆஃப் ஐ கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் minus 3 square, which is root of 4 plus 1 plus 9. So root 14. ரெண்டோட மேக்னிட்யூட் என்னது? இதுவும் root 14, இதுவும் root 14. Therefore magnitude of a vector equal to magnitude of b vector, but என்னது? a vector is not equal to b vector. இது வந்து கண்டிஷன். அவ்வளவுதான், முடிஞ்சு. செகண்ட் क्वेश्चन. ஓகே, தென் தேர்ட் ஒன் என்ன? write two different vector having same direction. ஸோ டைரக்ஷன் சேமா இருக்கு, பட் ரெண்டு வெக்டாரும் டிஃபரன்ஸ், அதாவது மேக்னிடியூடும் வேற, டிஃபரன்ஸ் வெக்டாரா இருக்கணும், டைரக்ஷன் வந்து சேமா, ஒரே பொசிஷன் ஒரே டைரக்ஷன். இப்போ இது இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா பி வெக்டாரும் அதே டைரக்ஷன். ஸோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஜே பிளஸ் 3k அப்படின்னு எடுத்துக்கிறோம். பி வெக்டார் வந்து 2i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் பிளஸ் 6k வெக்டார். ஜஸ்ட் இதோட ப்ரொபோஷனலாக இருக்கணும். ப்ரொபோஷனல்னா இப்போ இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது, இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது, இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது, அவ்வளோதான். ரைட், இது இன்டூ 2 பண்ணிங்கன்னா ஏ வெக்டார் இன்டூ 2 பண்ணிங்கன்னா வில் கெட் பி வெக்டார். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் 2 இல்லை வேறு நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படி வேணும்? 1 plus 1 plus 1ன்னு எடுத்து இங்கே 2i 2j 2k அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, யூ ஆர் கன்வீனியன்ட், யூ மே டேக் எனி ஒன். ஓகே, அப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏ வெக்டார் என்ன வரும்? 1 1 3. ரைட், ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், விச் இஸ் ரூட் ஆஃப் 11. சிமிலர்லி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்ன வரும்? ஸோ இங்கே டைரக்ஷன் சேம்னு சொல்றதுக்காக நான் என்ன பண்றேன்? டைரக்ஷன் கொசைன்ஸ் வரைக்கும் நம்ம ஃபைன் பண்றோம், பட் டைரக்டா பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ ஏ வெக்டார் இஸ் ப்ரொபோஷனல் டு என்னவா இருக்கு? பி வெக்டாரா இருக்கு. அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்? 2 times a vector எழுதலாம். அப்படிங்கிறப்ப they are proportional to each other. அப்ப ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்ற சொல்லிடலாம். ஸோ L1 என்ன? a by root of a square plus b square plus c square. ஆல்ரெடி எக்ஸாம்பிளே பார்த்தோம். அப்ப
1 by root of 11. M1 என்னது 1 by root of 11 M1. N1 என்னது 3 by root of 11. அவ்வளவுதான் மூணையும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் b வெக்டார் சேம் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் b வெக்டார் கண்டுபிடிக்க போறோம். அப்ப b வந்து 2 to 6. எக்ஸாம்பிள் இதுல பாருங்க 2 to 6. அப்ப இதுல இருந்து root of a square plus b square plus c square என்ன வரும்? So 2 square plus 2 square plus 6 square. So 4 plus 4 plus 36. So answer வந்து root of 44. So 4 into 11 வரும். So 4 into 11 எடுத்தீங்கன்னா 2 into root 11. So that is your answer for this one. Then what about L2? L2 is nothing but 2 by 2 root 11. So 1 by root 11. 2 2 cancel. So M2 வந்து என்ன 2 by 2 root 11. 2 2 cancel. 1 by root 11. N2 is nothing but 6 by root 11. 2 cancel பண்ணிங்கன்னா 3 by root 11. அப்ப ரெண்டும் நமக்கு என்னது சேம் 1 by root 11 1 by root 11 3 by root 11. அங்க பாருங்க L1 1 by root 11 1 by root 11 3 by root 11. So எல்லாமே சேம். Since a vector is not equal to b vector but they are என்னவா இருக்கு in the same direction இருக்கு because their direction cosines are என்னது சேம். ஸோ their direction cosines சேமாக இருக்கிறதுனால they lies on the same direction. அப்போ ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட டைரக்ஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். அதோட டைரக்ஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா we need to find the direction cosine of that given vector. அவ்வளோதான் விஷயம். ஓகே ஸோ that's all for the third question. Then fourth one என்னன்னு பாருங்க. fourth question find the values of x and y so that their vectors are equal. simple question right. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெண்டு வெக்டார்னா ஈக்குவல்னா என்ன அர்த்தம் இதோட i coefficient should be equal j coefficient in case k இருந்ததுன்னா அதுவும் ஈக்குவலா இருக்கணும் அவ்வளவுதான். ஸோ அப்போ x வேல்யூ என்ன if two vectors are 2i vector plus 3j vector and xi vector plus yj vector are equal if their corresponding components are equal. அப்படின்னா என்ன அர்த்தம் i vector j vector k vector ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்ப x equal to என்ன இருக்குங்க x i vector பிளேஸ்ல இங்க x இங்க 2. ஸோ அப்ப x equal to 2 y equal to 3. அவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்ப x equal to 2 and y equal to 3 are the solution. முடிஞ்சது. Then fifth question என்ன find the scalar and vector components of the vector with initial point 2,1 and terminal point -5,7. அப்ப இது p இது q. ஸோ இது ரெண்டு வச்சு இதோட வெக்டார் அண்ட் ஸ்கேலார் காம்போனன்ட் எழுதணும். ஸ்கேலார் காம்போனன்ட்னா ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா ஸ்கேலார் காம்போனன்ட். அந்த வெக்டாரோட சேர்த்து எழுதுனீங்கன்னா i வெக்டார் பிளஸ் இப்போ 7i வெக்டார் பிளஸ் 6j வெக்டார் அப்படின்னு இருக்கணும். எங்க 7 வந்து உங்களுக்கு ஸ்கேலார் 7 and 6 ஆர் ஸ்கேலார் 7i வெக்டார் 6j வெக்டார் அப்படிங்கிறது வெக்டார் காம்போனன்ட்ஸ் அதுதான் எழுத சொல்றாங்க. ஓகே அப்போ சொல்யூஷன் லெட் p பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் p ன்னு எடுத்துக்கிறோம் and q பாயிண்ட் வந்து டெர்மினல் பாயிண்ட். ஸோ அப்போ pq எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க oq மைனஸ் o வெக்டார் அப்படின்னு எழுதலாம் ஆர் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 j வெக்டார். ஸோ அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இப்போ oq வெக்டாருங்கிறது q இன் டர்ம்ஸ் ஆஃப் எழுதுது. அப்போ oqனா என்ன அர்த்தம்னா ஆர்ஜினுக்கும் qவுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அப்போ -5 -0 இன்ட்டு i வெக்டார் plus 7 minus 0 into j vector இப்படி எழுதுறது. பட் நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ -5i vector plus 7j vector அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் OQ vector. மைனஸ் OP வெக்டார்னா என்ன p டைரக்டா எழுதுறது. அப்போ 2i vector plus j vector. ஸோ அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம். அப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -5i minus 2i. ஸோ இட் பிகம்ஸ் -7i vector and then 7j minus j. ஸோ plus 6j vector. இதுதான் உங்களோட PQ vector. Therefore the required scalar components are என்னது நம்பர்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா ஸோ -7 and 6 and its corresponding vector components are. ஸோ அது வெக்டார் காம்போனன்ட்ஸ்னா அந்த வெக்டாரோட சேர்த்து எழுதணும் 7i vector and 6j vector. ஸோ அப்போ -7i vector and 6j vector அவ்வளோதான் முடிஞ்சு. That's all for the question number 5. Then question 6 என்னன்னு பாருங்க. ஸோ 6th one find the sum of vectors I vector a vector வந்து i plus 2j plus k b vector வந்து கொடுத்துருக்காங்க and c vector கொடுத்துட்டாங்க. அப்போ sum of the vector மூணுத்துக்கும் sum a plus b என்ன b plus c என்ன c plus a என்ன. அப்போ given என்னன்னோ அதை எழுதிக்கிறோம் a vector and b vector and c vector. ஸோ மூணு கொடுத்துருக்க மூணு வெக்டார்ஸ் எழுதிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க a plus b plus c ஃபைன் பண்ண போறோம். மூணுத்தையும் ஃபைன் பண்ண போறோம். அப்போ a plus b plus c. ஸோ அவங்க ரெஸ்பெக்டிவ் அதாவது ஈச் சம் ஆஃப் ஈச் வெக்டார்ஸ் அப்படின்னு கேட்டா ab bc ca ஃபைன் பண்ணோம். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் தி வெக்டார்ஸ் அப்படின்னு சிங்கிள் வார்த்தையாக கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் சம் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ a plus b plus c. அப்போ a வெக்டார்
plus b vector oda value that is coefficient plus c vector oda given. So இது மூணையும் ஆட் பண்ண போறோம். அப்ப ஆட் பண்றீங்கன்னா என்ன பண்ணனும்? எல்லாத்தோட i கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணனும், எல்லாத்தோட j கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணனும், எல்லாத்தோட k கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணனும். அப்ப i கோஎஃபிஷியன்ட் i -2i plus i. So அப்ப i vector -2i vector plus i vector plus j கோஎஃபிஷியன்ட் பாருங்க -2j இங்க +4j இங்க -6j. அப்ப -2j vector plus 4j vector -6k vector plus i vector -6j. k பாருங்க இங்க ஒரு k இருக்கு, இங்க ஒரு 5k, இங்க ஒரு -7. அப்ப k vector plus 5k vector -7k vector. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன? 2i -2i. So it is 0i vector. Then இது என்ன? -8 plus 4. அப்ப -4j vector. அவசரத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 6 -6 so 0 அப்படின்ற மாதிரி எடுத்துருவோம். பட் இங்க பாருங்க -6 -2 ஆட் பண்ணா it becomes -8 plus 4 பண்ணீங்கன்னா it becomes -4. Then 5 plus 1 is 6, 6 minus 7 பண்ணீங்கன்னா will get -k. அவ்வளவுதான். So அப்ப 0i vectorனா just 0. So அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? -4j vector minus k vector. So that is the answer for a vector plus b vector plus c vector. That is sum of the given vectors, right? So that's all for this question number 6 and that's all for this video also. So இந்த வீடியோல இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸசைஸ் 10.2ல ஒரு 6 questions வந்து சால்வ் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ இதுல ஒரு 18 question கிட்ட இருக்கு. ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.